பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். இன்றைய ஒரு நிமிட வேத தியானத்தில் நீர் ஆசீர்வதியும். பாருங்கள், வசனம் சொல்லுது சங்கீதம் 109:28, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். பாருங்கள், உலகம் ஒரு வேளை சபிக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க ஒரு வேளை சபிக்கலாம், நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு பல பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு சபத்தை நீங்கள் எப்பவுமே பண்ணணும். உலகம் சபித்தாலும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா எந்த சாபமும் யார் மேலே என்ன பண்ணாது, வராது. பாருங்கள், ஒரு பக்கம் யாக்கோபு துரத்துறான் ஏசா, எப்படியாவது அவனை அழித்து போடணும், எப்படியாவது அவனை கொண்டு போடணும்னு சொல்கிறான். ஆனால் யாக்கோபுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன், உனக்கு உன் பேரில் ஒரு பெரிய ஜாதி உண்டாகும், உன் பேர் இனிமேல் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். பாருங்கள், அவன் சொல்கிறான், ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தாலும் நான் விட மாட்டேன். அப்போது நமக்கு மிக முக்கியமான விஷயம், ஆண்டவர்கிட்டேருந்து ஆசீர்வாதங்க. உலக மக்கள் சபிச்சுட்டு போகிறாங்க, திட்டிட்டு போகிறாங்க, ஏசுனா ஏசி கொண்டு போகிறாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம். அவர் உங்களை ஆசீர்வதித்தால் வேறு ஒருவராலும் உங்களை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.